படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ரொம்ப யங் அண்ட் கியூட் அண்ட் அடோரபிள் டீம். எவ்ரிபடி ஆர் சோ குட் லுக்கிங் அண்ட் ஸ்டோரி வந்து சினிமாவும் லவ் ஸ்டோரி ரொம்ப அழகா பிளெண்ட் பண்ணி லவ் ஸ்டோரியில ஒரு சினிமால ஒரு லவ் ஸ்டோரி எடுத்திருக்காங்க. ஸோ விஷ்ணு விஷால் சார் இதை கரெக்டா அவரோட ஒரு கதை கேட்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது ரொம்ப அருமையா எடுத்துட்டு போயிருக்காரு. மிஷ்கின் சார் இதுல கரெக்டா அவர் எப்படி ஒரு டைரக்டர் இருக்காரு அதை கொண்டு வந்திருக்காரு. ஸோ ருத்ரா வந்து இதுல ஒரு கேரக்டர்ல ஒரு ஃபில்ம் மேக்கரா இதுல ரொம்ப அருமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து அவங்க அந்த கேரக்டரா வாழ்ந்ததுனால நடிச்ச மாதிரியே தெரியல. இட்ஸ் வெரி வெரி குட் டெபியூ எஃபர்ட். அண்ட் விஷுவல் இமேஜ் எல்லாமே ஒரு மாதிரி நைஸ் அண்ட் கிளாஸியா இருக்கு. ரொம்ப ஓவர் த டாப்பும் இல்லாம ரொம்ப கம்மியாவும் இல்லாம ரொம்ப கரெக்டா இருக்கு. அண்ட் ஆல் த த்ரீ கேர்ள்ஸ் ஆர் ரியலி சார்மிங் அண்ட் ரியலி பியூட்டிஃபுல். அது ஹக்ஸ் அண்ட் கேசஸ் சீன்ஸ் அதே பட் ஐ டோன்ட் நோ. ஐ லைக் இட் அண்ட் யங்ஸ்டர்ஸ் பாய்ஸ் வில் ஷோலி லைக் இட். ஸோ இட்ஸ் குட். இட்ஸ் அ குட் வாட்ச். ஐம் ஷோலி ஐம் கோனா வாட்ச் இட் வித் மை வைஃப். நான் காலையிலேயே கூப்பிட்டு அவங்கள வாங்கன்ட்டு பட் ஷி ஹேட் சம் ஒர்க். ஸோ ப்ராப்ளி ஆன் சண்டே ஐல் டேக் கேர் அண்ட் கோ. ருத்ரா அண்ட் மித்லி லீட். இன்ஃபேக்ட் எனக்கு விஷ்ணு விஷால் சாரோட பெர்ஃபார்மன்ஸே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஜஸ்ட் அவராகவே அவர் இருக்கிறதும் டக்குன்னு கேரக்டர்ல இறங்கி மாறுறதும் அதுல ஒன் மோர் கேளுங்க அதுக்கு பண்றதும் அது வந்து இட் ஷோஸ் இஸ் வே ஆஃப் ஒர்க்கிங். அது சினிமாக்குள்ள ஒரு சினிமா பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விஷ்கின் சாரே சொல்றாரு திடீர்னு வந்து ஒரு ஸ்டெப் ஒன்று போடுவாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப படத்துல கியூட்டான மூமெண்ட்ஸா இருந்தது. டைரக்டர் வந்து உண்மையிலே இஸ் டன் பிரில்லியன்ட் ஜாப். இன்ஃபேக்ட் பிரில்லியன்ட்னு சொல்றதை விட ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் வேல அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்காரு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் an entire young team had come and done well and I wish them wholehearted blockbuster success and should be the release of the week ன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் சீன் வந்து கிளைமேக்ஸ்ல அது வந்து அது 2 தடவை அதுல ஒரு இது வரும். இன்ஃபேக்ட் யூஸ்வலா ஹீரோ தான் ஹீரோயின் சொன்னா ரிவீல் ஆன மாதிரி ஆயிடும். நீங்க பாருங்க அதுல ஒரு சின்ன ஒரு உமன்லி ட்விஸ்ட் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிக்காத சீன்னா கஷ்டம் சொல்றதுக்கு. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு செம ஹாட்டா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வருவாங்க. அவங்க வந்து அந்த பையனை ருத்ராவை யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலும் எனக்கு அது பிடிக்கல. எனக்கு என்னோட பாஸ்டர் ஞாபகம் மாதிரி இருக்குது. ஸோ ஐ டென்ட் லைக் தட். ஆமா, யூ ஹேவ் டு see there are so many characters like that. So she was very good looking, good casting also. So அதனால இட்ஸ் நைஸ். 100% சார். நான் இப்போ 40 years ஆச்சு. எனக்கு அப்படியே இந்த படம் பார்த்து முடிச்சதுல எனக்கு ஒரு 25 வருஷம் பின்னாடி போன மாதிரி. 15 வயசுல என்னோட ஃபர்ஸ்ட் லவ்ல இருந்து அடுத்து ஹார்ட் பிரேக்ல இருந்து அப்படியே ஒன்னொன்னா முடிச்சு கல்யாணம் ஆச்சு. இன்னும் எனக்கு குழந்தை இல்லை. அடுத்து அதை பிளான் பண்றதுக்கு வைஃபோட சண்டேல இருந்து ஆரம்பிக்கிறது மாதிரி இருக்கு. இதுக்கு மேல நான் ஓப்பரா எப்படி சொல்ல எனக்கு தெரியல.